الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى ومن رحمته جعل لكم الليل والنهار لتسكنوا فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون وقال الله تعالى والفجر வார்த்தைகளில் சிறந்தது உண்மையும் இறுதியும் உறுதியுமான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களிலெல்லாம் சிறந்த வழிகாட்டல் நாளை மறுமை நாளில் சுவனத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸுன்னா என்று எந்தெந்த வழிகாட்டுதல்களை காட்டித் தந்தார்களோ அப்படியான தூய்மையான வழிகாட்டுதல்கள் என்றும் காரியங்களிலெல்லாம் மிக மிக கெட்ட காரியம் மோசமான காரியம் இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தரான வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புதிதாக உட்புகுத்தப்பட்ட விதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறந்து வாழ்கின்றார்களோ அப்படியான பாவிகளுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பிதஅத்துகளும் அனாச்சாரங்களும் பாவமான காரியங்களும் நிரம்பி வழிந்தோடுகின்ற இந்த காலகட்டத்தில் அச்சமூட்டும் எச்சரிக்கை வாசகமாக முன்வைத்துவிட்டு அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளும் அன்பும் அவனுடைய கிருபையும் நாளை மறுமை நாளில் நல்லடியார்களுக்கென்று தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனமும் எங்கள் மீதும் எங்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து எங்களுடைய கண்களை எல்லாம் விட்டு மறைந்து மண்ணறிவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஈமானிய பெற்றோர்கள் மீதும் இன்னும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் அனைத்து முஸ்லீம்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் கூறுகின்ற பொழுது வமிர் ரஹ்மத்திஹி ஜஅல லகுமுல் லைல வன்னஹார, இரவும் பகலும் மாறி மாறி வருவர் என்பது அது அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நின்று முண்டராக இருக்கும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் இரவும் பகலும் மாறி மாறி வருவது அது அல்லாஹுடைய பெரும் அட்டாட்சி என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு நாளென்று வருகின்ற நேரத்தில் இரவு வருகின்றது, பகல் வருகின்றது, அதே போன்று காலை வருகின்றது, மாலை வருகின்றது. இப்படியாக நேரங்கள் சுழந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற பொழுது அது மனிதர்கள் பிரயோசனம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இப்படி வைத்திருக்கின்றான். எனவே இரவு பகல் காலை மாலை என்பது மாறி மாறி வருவது அது அல்லாஹுடைய பெரும் அட்டாட்சி, அல்லாஹுடைய
ரஹ்மத்தில் நின்றும் உள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களாகின்ற நாங்கள் ஒரு நாளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அதிகாலை பொழுது என்றும், அதை கொஞ்சம் தாண்டுகின்ற நேரத்தில் காலை பொழுது என்றும், அதற்கு பிறகு பகல் பொழுது என்றும், மாலை பொழுது என்றும், இரவு பொழுது என்றும் ஒரு நாளை இப்படி நாங்கள் கழித்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியான இந்த நேர சுழற்சியில் அல்லாஹ்வினால் ரஹமத் செய்யப்பட்ட, அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட ஒரு குறுகிய நேரம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதுதான், அதாவது காலை பொழுதாக, அதிகாலை பொழுதாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். காலையில் இருக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் அது அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்டது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. காலை நேரத்தில் நாங்கள் செய்கின்ற அமல்களை கூட அல்லாஹு தஆலா அதிகமாக விரும்புகின்றான். அதற்கு பன்மடங்கு நன்மைகளை தருவதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காட்டுக்கொண்டிருக்கின்றான். என்பார்ந்தவர்களே, அன்புக்கினியவர்களே, நாங்கள் அன்றைய நாளை ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இல்லாமல் பாவங்களிலிருந்து தவிந்து வாழ்வதற்காக வேண்டி நாங்கள் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வழிமுறையை சொல்லித் தருகின்றார்கள். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் தூங்குகின்ற நேரத்தில் ஷைத்தான் எங்களுடைய தலைமாட்டுக்கு வந்து எங்களுடைய பிரதியில் 3 முடிச்சுகளை போடுகின்றான். ஷைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குகின்ற நேரத்தில் வந்து 3 முடிச்சுகளை போடுகின்றானாம். ஒவ்வொரு முடிச்சையும் போடுகின்ற நேரத்தில், மனிதா அலைக்க லைலுன் தவீல், அலைக்க லைலுன் தவீல், உனக்கு இரவு நீண்டதாக விஷாலமாக இருக்கின்றது, நீ தூங்கு தூங்கு என்று சொல்லி ஷைத்தான் இரவு முழுவதும் மனிதனை தூங்க விடுவதற்காக வேண்டி அப்படி முடிச்சியை போடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அந்த 3 முடிச்சியையும் ஒருவர் கட்டாயம் அவிழ்க்க வேண்டும். அவர் அப்படி அவிழ்க்காவிட்டால் அன்றைய நாள் தினம் முழுவதும் அவர் ஷைத்தானுடைய சனிவலையில் தான் இருப்பார், சோம்பரித்தனம் அடைந்தவராகத்தான் இருப்பார். இபாதத் என்று வருகின்ற நேரத்தில், அமல்கள் என்று வருகின்ற நேரத்தில் அதில் ஆர்வம் காட்டாதவராகத்தான் அன்றைய நாளில் இருப்பார். எப்படி அவிழ்ப்பது? அன்பார்ந்தவர்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் என்ன செய்கின்றார்? நேர காலத்தோடு எழும்புகின்றார். எழுந்து பதக்கரல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார். அந்த காலையில் எழுந்தவுடன் ஓதுகின்ற துஆவை நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். இந்த துஆவை ஒருவர் ஓதுகின்றார், அந்த நேரத்தில் அவருடைய முதலாவது முதிர்ச்சி அவிழ்க்கப்படும். இரண்டாவது முதிர்ச்சி, அவர் ஒழுவடிக்கின்ற நேரத்தில் இரண்டாவது முதிர்ச்சி அவிழ்க்கப்படும். மூன்றாவது முதிர்ச்சி, அவர் தொழுகின்றார், அந்த நேரத்தில் 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு அவர், அதாவது நஷீத்தன் தையிபன் நப்ஸ், அவர் அந்த காலை பொழுதை சுறுசுறுப்பானவராகவும் நல்ல மனமுடையவராகவும் நல்ல ஆரோக்கியமுடையவராகவும் அவர் அடைந்து கொள்வார் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக ஒருவர் காலையில் எழும்பவும் இல்லை, துஆக்களை ஓதவும் இல்லை, தொழவும் இல்லை, ஒழுவெடுக்கவும் இல்லை என்றால் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அவர் சோம்பரித்தனமுடையவராகவும் அதே போன்று மனக்குழப்பத்துடனும் அவர் அன்றைய காலை பொழுதை அடைந்து கொள்வார் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அன்றைய தினம் உற்சாகமாக காலை பொழுதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அன்றைய நாட்களை ஷைத்தானுடைய சதிவதையிலிருந்து தப்பி அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் அமல்களை செய்து நல்லடியார்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் கையாண்டால் தான் அன்பார்ந்தவர்களே எங்களால் சுறுசுறுப்பானவர்களாக காலை பொழுதை அடைய முடியும் என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த அதிகாலை பொழுதில் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அது என்ன? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கின்றான், அரிசில் இருக்கின்றான். இந்த அதிகாலை பொழுதில்தான் நாங்கள் சொல்கின்றோமே தஹஜ்ஜுடைய நேரம், இந்த நேரத்தில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான்.
கீழ்வானத்துக்கு இறங்கி தனது 2 கைகளையும் அப்படியே பிரித்து கொண்டு இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் யார் துஆ கேட்கின்றாரோ அவருடைய துஆக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், யார் பாவ மன்னிப்பு கேட்கின்றாரோ அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று சுபஹுடைய அதான் வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாங்கள் எல்லாம் தூங்குகின்ற இந்த நேரத்தில் தான், பரக்கத்து நிறைந்த இந்த நேரத்தில் தான் கீழ்வானத்துக்கு இறங்கி அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய அருளையும் எங்களுடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தயாராக இருக்கின்றான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக இந்த காலை பொழுதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்ற இன்னும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? சுபஹுடைய அதான் சொல்லப்படும். சுபஹுடைய அதான் சொல்லப்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? சுபஹு தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழுவோம். 2 ரக்காத்துகள் தான், பெருசாக எங்களுக்கு நேரம் தேவைப்படாது. 2 ரக்காத்துகள் தொழுவதென்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, அந்த 2 ரக்காத்துக்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படியான சிறப்பை வைத்திருக்கின்றான் தெரியுமா? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் சுபஹுடைய முன் சுன்னத் 2 ரக்காத்தை தொழுகின்றாரோ ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் விட அவருக்கு சிறப்பானதாக சிறந்ததாக இருக்கும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே சுபஹு நேரத்தில் அந்த 2 ரக்காத்துகள் தொழுவது அல்லாஹுடைய பார்வையில் உலகத்தை விட சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அந்த அமலை நாங்கள் அந்த நேரத்தில் எவ்வளவு கவனமாக தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக ஒரு முஃமினை பொறுத்தவரைக்கும் காலை நேரத்தில் ஒரு முஃமினுக்கு கட்டாய கடமையாகின்ற வாஜிபாக இருக்கின்ற ஒன்று என்ன? இந்த சுபஹுடைய தொழுகை. சுபஹுடைய தொழுகை என்பது பல சிறப்புக்குரியது. ஆனால் அதில் ஒன்று என்ன தெரியுமா? மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் சுபஹு தொழுகின்றாரோ, யார் உரிய நேரத்துக்கு தொழ வேண்டும், நேரத்தை கடந்து தொழுவர் அல்ல, 7 மணி 8 மணிக்கு எழும்பது தொழுவர் அல்ல, அது சுபஹு தொழுகையாக கணக்கிடப்படாது. யார் இந்த உரிய நேரத்தில் இந்த சுபஹு தொழுகையை தொழுகின்றாரோ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும். எந்த கஷ்டமும் வராமல், எந்த நஷ்டமும் வராமல், எந்த பிரச்சனையும் வராமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இது யாருக்கு? யாரு சுபஹுடைய நேரத்தில் அந்த அமல்களை செய்கின்றாரோ, தொழுகின்றாரோ, சுன்னத்தான தொழுகைகளை தொழுகின்றாரோ அவருக்கு இருக்கிற சிறப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்படி பலவிதமான சிறப்புகளை காலை நேரத்தில் நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். எனவே காலை நேரம் என்பது சாதாரணமானது அல்ல, நாங்கள் கவனமாக அமல் செய்ய வேண்டிய ஒன்று. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன்ல சில விடயங்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணுகின்றான். அல்லாஹ் எந்த விடயத்தில் சத்தியம் பண்ணுகின்றானோ அது அல்லாஹ்விடத்தில் சிறப்பானதாக கண்ணியமானதாக இருக்கும். அல்லாஹ் வஷம்சி என்று சொல்கின்றான், சூரியனின் மீது சத்தியம் பண்ணுகின்றான், சூரியன் சிறப்பானது. அன்பார்ந்தவர்களே, இப்படி அல்லாஹ் பல விடயங்களின் மீது சத்தியம் பண்ணுகின்றான். அதில் ஒன்று என்ன தெரியுமா சத்தியம் பண்ணுகின்றான்? எங்களுக்கெல்லாம் தெரிந்த சூரா வல் ஃபஜ்ர், இந்த ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. ஃபஜ்ர் நேரம் என்றால் இந்த காலை பொழுது, இந்த காலை பொழுதின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியம் பண்ணுகின்றான். இந்த காலை பொழுது என்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியத்துக்குரியது, மிகவும் மதிப்புக்குரியது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே போன்று காலையில் நிறைய துஆக்களை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அந்த துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் சையுதுல் இஸ்திக்பார் என்று சொல்கின்ற
அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்கின்ற அந்த கொஞ்சம் நீண்ட துஆவை ஓதுகின்றாரோ, காலை நேரத்தில் ஓதுகின்றாரோ, காலை நேரத்தில் ஓதி மாலை ஆகுவதற்கு முன்னால் அவர் மரணித்தால் அவர் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவார். அதே போன்று மாலையில் ஓதி காலை ஆகுவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் சுவனத்தில் நுழைந்து விடுவார் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த துஆவை மனனம் செய்து நாங்கள் ஓத வேண்டும். மரணம் எப்பொழுது வருவர் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே சுவர்க்கத்துக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். மரணித்தால் நான் சுவர்க்கம் போக வேண்டும். சுவர்க்கம் போவதற்கு இஸ்லாம் என்னென்ன அமல்களை காட்டித் தருகின்றதோ அப்படியான எல்லா அமல்களையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக என்ன தெரியுமா? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலை பொழுதுக்கு பரக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். நபி அவர்கள் வேறு எந்த நேரத்துக்கும் இப்படி பிரார்த்தனை செய்யவில்லை. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு, யா அல்லாஹ், உனது பரக்கத்தை கொடுத்து விடு, உனது அருளை கொடுத்து விடு என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் அது இந்த காலை பொழுதுதான். நபி அவர்கள் எப்படி தெரியுமா பிரார்த்தனை செய்கின்றார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ், எனது உம்மத்துக்கு இந்த காலை பொழுதில் நீ பரக்கத் செய்வாயாக, அருள் செய்வாயாக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆழமான பிரார்த்தனை அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு அருள்கள் நிறைந்த பிரார்த்தனை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கிறாரு சஹர் அல் ஹாமிதி என்று சொல்கின்ற ஒரு நபித்தோழர். அவர் சொல்கின்றார், கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அவர் சொல்கின்றார், இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து நான் எனது எல்லா அமல்களையும் காலை நேரத்தோடையே ஆரம்பித்தேன். எனது வேலைகளை எல்லாம் காலையோடையே ஆரம்பித்தேன். எதிர்காலத்தில் இந்த துஆவுடைய பலன் எனக்கு கிடைத்தது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தது. எதிர்காலத்தில் நான் பெரும் பணக்காரனாக, செல்வந்தனாக மாறினேன் என்று அந்த நபித்தோழர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் காலை பொழுதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். பூரிக்க ஃபி உம்மத்தி, எனது உம்மத்துக்கு காலை பொழுது என்பது பரக்கத் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். மேற்சொன்ன ஹதீஸில் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? யா அல்லாஹ், எனது உம்மத்துக்கு நீ இந்த காலை பொழுதை பரக்கத்தாக்குவாயாக என்று சொன்னார்கள். இரண்டாவது ஹதீஸ்ல நபி அவங்க எப்படி பிரார்த்தனை செய்யாங்க? எனது உம்மத்துக்கு காலை பொழுது பரக்கத் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே காலை பொழுது என்பது அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்டு விட்ட ஒன்றாக மாறிவிட்டது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எங்களுடைய வேலைகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலையோடே ஆரம்பிப்பதுதான் அது பரக்கத்துக்குரியது, அது அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய சமூகத்தை பார்த்தால் காலை நேரத்தில் என்ன செய்கின்றார்கள்? தூங்கிக் கொண்டே இருப்பாங்க. என்ன செய்வார்கள்? தூங்கிக் கொண்டே இருப்பாங்க. இந்த இடத்துல 50 வயது 60 வயதை தாண்டினவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. எங்கட ஊரில் இருக்கின்ற பெரும், அதாவது மதிப்புக்குரிய ஒரு சந்தை தான் இந்த பத்தை என்பது. இந்த பத்தை எடுத்துக்கொண்டால் அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களோட காலத்தில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, என்ன 7 மணி 8 மணியோட நாங்கள் பத்தைக்கு கூடிவிடுவோம். ஒரு 10 மணி ஆகிற நேரத்தில் 11 மணி ஆகிற நேரத்தில் கறிகளை வாங்கி கொண்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம் என்று சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த காலை நேரத்துடைய பெருமதியை உணர்ந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய வேலைகளை காலையோடு ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய அருள் இறங்கியது,
அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைத்தது அன்பார்ந்தவர்களே. ஆனால் இப்பொழுது கவலைக்குரிய விடயம் என்ன? 10 மணிக்கு போனாலும் யாரும் இருக்க மாட்டாங்க, 12 மணிக்கு போனாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. 1 மணியை தாண்ட வேண்டும் எங்கட சந்தை ஒன்று கூடுவர் என்று சொன்னால், வியாபாரம் சூடு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் 1 மணி 2 மணியை தாண்ட வேண்டும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெரும் ஒரு ஆபத்தை எதிர்காலத்தில் உண்டு பண்ணும். அதன் காரணமாகத்தான் எங்களுடைய இந்த ஊரில் இருக்கின்ற அதாவது ஊரில் இருக்கின்ற அந்த ஜெம் மார்க்கெட்டுக்கான அந்த கமிட்டியிலிருந்து எதை அவர்கள் வெளியிடுகின்றார்கள்? இப்படியே போனர் என்று சொன்னால் ஊரில் பெரும் ஆபத்து எதிர்காலத்தில் வரும் என்பதற்காக வேண்டி ஊரில் இருக்கின்ற முக்கியஸ்தவர்கள், அதே போல பெரும் தொழில் அதிபர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல அமர்வுகள் இருந்து இதிலிருந்து எப்படி எங்களுடைய வளருகின்ற சமூகத்தை, இளம் சமூகத்தை காப்பாற்றுவது என்று பல தீர்மானங்களை எடுத்தார்கள். அதில் மிக முக்கியமான பெருமதியான எல்லோராலும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானம் என்ன? எப்படி ஆரம்ப காலத்தில் 30-40 வருடங்களுக்கு முன்னால் 10 காலையோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போன்று ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதனை அமுல்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அதற்குள் இருக்கின்ற நாங்கள் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் போய் சேர்ந்து எங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்க வேண்டும். அவர்கள் எங்களுடைய நலவுக்காக வேண்டித்தான் சொல்லி இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனுடைய பெரும் ஒரு ஆபத்து சமூகத்தில் இருக்கின்ற தீமை என்ன தெரியுமா? இன்றைக்கு 2 மணிக்கு 10க்கு போறாங்க, 2 மணிக்கு 10க்கு போய் 5 மணி 6 மணி ஆகாட்டியும் 10லிருந்து வியாபாரம் செய்கிறாங்க. ஆனால் வளருகின்ற சமூகம் விளையாட்டை மறந்து விட்டார்கள். முன்னொரு காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்கூல் விட்டு வந்தால் அப்படியே பால் சாப்பாடை உண்ணுவோம். உண்டு விட்டு அடுத்தது என்ன தெரியுமா செய்வோம்? அவசரமாக ஓடிப்போய் ஊரில் இருக்கின்ற கிரவுண்டுகளை போய் நாங்கள் பிடித்து விடுவோம், எங்களை டீம் விளையாட வேண்டும் என்று சொல்லி. ஏன்? மாலை நேரம் ஆகின்ற நேரத்தில் எல்லோரும் விளையாட வருவார்கள். எனவே ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும், பிரச்சனை வரும். அதற்காக வேண்டி நேர காலத்தோடே போய் நாங்கள் கிரவுண்டுகளை பிரித்து விடுவோம் விளையாடுவதற்காக வேண்டி. இன்றைக்கு 5 மணி 6 மணி விளையாடுகின்ற நேரத்தில் போய் எங்களுடைய ஊரில் இருக்கின்ற கிரவுண்டுகளை பார்த்தா அல்லாஹு அக்பர், கவலையாக இருக்குது. யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு விளையாட்டு என்பது மிக முக்கியமான ஒன்று, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. எனவே அந்த விளையாட்டு கூட இன்றைக்கு எங்களுடைய இந்த கவனவீனம் காரணமாக தள்ளி போய் கொண்டிருக்கின்றன என்றால், எங்களை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிற என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தீமை அன்பார்ந்தவர்களே. எக்ஸசைஸ் கிடையாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதே போன்று இன்றைக்கு சிலர் என்ன செய்கின்றார்கள்? இரவு நேரத்தில் போய் விளையாடுவாங்க. இன்றைக்கு யாரும், எந்த மருத்துவரும் எந்த ஆய்வாளர்களும் யாரும் சொல்லல இரவு நேரத்தில் விளையாடுவது உடலுக்கு நல்லதென்று சொல்லி. எல்லோரும் என்ன சொல்கின்றார்கள்? இரவு நேரத்தில் விளையாடுவது அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தராது, ஆபத்தை தரும் என்று தான் சொல்கின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வளருகின்ற சமூகம் ஒரு காலத்தில் அன்பார்ந்தவர்களே, இஷா தொழுது விட்டு 8 மணிக்கு பிறகு வீட்டிலிருந்து ஒருவர் வெளியேறுகின்றார் என்றால் அது பெரும் குற்றமாக பார்க்கப்பட்டது. எங்கள் ஊரில் நடக்கிறத தான் சொல்றேன். நாங்கள் வளருகின்ற காலத்தில் 8 மணிக்கு பிறகு வீட்டில் இருந்து போடுவது பெரும் குற்றம். பாப்பா தேடிக்கொண்டு வருவார் எங்க இருக்கிறேன்னு சொல்லி, உடல் வேலை பெரும்பாலும் அடித்துத்தான் வீட்டுக்கு கொண்டு வருவார். அப்படி ஒரு காலம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் இன்றைக்கு வீட்டிலிருந்து மகன் வெளியேறுவது 8 மணி 9 மணிக்கு பிறகுதான் வெளியேறுகின்றான். அவன் வருகின்ற நேரம் உம்மாக்கும் தெரியாது, வாப்பாவுக்கும் தெரியாது. அவன் என்னத்தை சாப்பிட்டான், அவன் யாரோட பழகினான், என்ன விளையாட்டை விளையாடினான், என்ன பாவிக்கிறான், ஒன்றுமே தெரியாது. 2 மணி 3 மணிக்கு அப்படியே நண்பர்களோட சுத்திட்டு வீட்டுக்கு வருகிறான். உம்மாவும் பாப்பாவும் தூக்கம். இதனால் சமூகத்தில் நாளுக்கு நாள் எவ்வளவு பெரிய தீமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். அதாவது இரவு கண்டு விசேஷமான ஹோட்டல்கள் எல்லாம் எங்களுடைய ஊரில் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கின்றது. பலவிதமான சாப்பாடுகள்.
என்னென்ன ரைஸ் வேணுமோ, என்னென்ன பர்கர் வேணுமோ, என்னென்ன பாபிக்கு வேணுமோ எல்லாம் இருக்குது. ஹோட்டல்களுக்கு போனால் பெரிய ஒரு மெனு ஒன்றை தருவாங்க, ஒரு சிலபஸ் புக் மாதிரி. எல்லா வகையான சாப்பாடுகளும் இருக்குது. அது கண்ணுக்கு அழகாக இருக்கும், அந்த உணவுகள் வாய்க்கு ருசியாக இருக்கும். ஆனால் உடலுக்கு ஆரோக்கியத்தை தராது அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மகன் வீட்டில் சாப்பிட்றன்னு சொன்னால் அது பல நாளாகிவிட்டது. ஏன்? பொடியமாவோடு சேர்ந்து அந்த ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் அந்த பாபிக்கு இந்த பர்கரையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அன்பிக்கினியவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்கட ஊரில் 30 வயதை தாண்டுவதற்கு முன்னால், 35 வயதை தாண்டுவதற்கு முன்னால் அவனுக்கு உடலில் அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டு சுகர் நோய்க்கும் கொலஸ்ட்ராலுக்கும் அவன் ஆளாகின்றான். சுபஹானல்லாஹ். ஒரு காலத்தில் இந்த நோயெல்லாம் 50 வயது 60 வயதில் தான் வந்தது. ஆனால் இன்றைக்கு உணவு முறை மாற்றத்தின் காரணமாக, உடற்பயிற்சி இல்லாததன் காரணமாக, விளையாட்டு நேரத்துக்கு விளையாடுறதன் காரணமாக இன்றைக்கு பெரும் ஆபத்து என்ன அன்பார்ந்தவர்களே? சமூகத்தில் எங்களுடைய வளருகின்ற சமூகம் பெரும் ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே. எனவே நாங்கள் மறந்துவிடக் கூடாது, நேரத்துக்கு நாங்கள் சாப்பிட வேண்டும். உடலுக்கு ஆரோக்கியம் வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி சரியான உணவை சாப்பிட வேண்டுமோ, ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டுமோ, அதே போன்று நேரத்துக்கு சாப்பிட வேண்டும். இன்றைக்கு 2 மணி 3 மணிக்கு வந்து தூங்குகின்றான், சுபஹ் இல்லை, மகனுக்கு சுபஹ் இல்லை. 11 மணி 12 மணிக்கு எழும்பித்தான், ரெடியாகிவிட்டு காலை உணவை உண்டுவிட்டு 10க்கு போகிறான். காலை உணவை நேரத்தோடு சாப்பிட சொல்லி இன்றைக்கு வைத்தியர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் காலை உணவை நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த பகல் நேரத்தில் காலை உணவை சாப்பிடுகின்றான். நோன்பு திறக்கிற இஃப்தாருடைய நேரம், அந்த நேரத்தில் தான் 10க்கு போய் வந்து பகல் நேரத்தை சாப்பிட்டு பகலுடைய உணவை சாப்பிடுகின்றான். இரவு 12 மணி 1 மணிக்குத்தான் இரவு சாப்பாட்டை சாப்பிடுகின்றான். சமூகத்தில் எவ்வளவு பெரிய மிக மோசமான பழக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் என்பதை நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், எதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், எப்படி 40 வருடங்களுக்கு முன்னால் 50 வருடங்களுக்கு முன்னால் எமது ஊரில் இந்த 10 அந்த காலை நேரத்தில் ஜொலித்ததோ அதே போன்று ஜொலிக்க வேண்டும். அந்த சமூக அந்த பழக்கத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த ஊரில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்ய வேண்டும் அவர்களுக்கு. அவர்கள் இந்த வியாபாரத்தை படித்து பக்குவமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டினார்கள், ஒரு அமானிதமாக தந்தார்கள். அந்த அமானிதத்தை நாங்கள் பேண வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கவனவீனமும் காரணமாக, எங்களுடைய பொடுபோக்கின் காரணமாக, அதே போன்று பணம் அதிகரித்து விட்டது, அதனால் செய்கின்ற பாவத்தின் காரணமாக சுப்ஹானல்லாஹ் எதிர்காலத்தில் எங்களுடைய ஊரில் என்ன நடக்குமோ என்று ஒரு கவலையான பார்வையில் தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எங்களுடைய மூதாதையர்கள் எப்படி இந்த வியாபாரத்தை கவனமாக பக்குவமாக ஒரு அமானிதமாக எங்களுடைய கரத்தில் தந்தார்களோ, அதே போன்று எங்களுக்கு பிறகு வருகின்ற சமூகத்துக்கு, அந்த ஜெனரேஷனுக்கு கொடுப்பது மிக முக்கியமான கடமை எங்கள் மீது. இன்றைக்கு சிறார்களை பார்க்கின்றோம், சுப்ஹானல்லாஹ், அதிகமான சிறார்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒவ்வொரு சிறார்களையும், ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறார்களையும் எனது பிள்ளை போன்று பார்க்க வேண்டும். அந்த சிறார்கள் தான் நாளைய சமூகத்தில் தலைவர்கள். அந்த சிறார்கள் தான் எங்களுடைய ஊரில் நாளைக்கு பெரும் தொழில் அதிபர்களாக மாறக்கூடியவர்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுக்கு நாங்கள் நல்ல தொழில்களை காட்டிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் எங்களை பார்த்துத்தான் திருந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய இந்த அறிவித்தலின் படி நாங்கள் நேரகாலத்தோட 10க்கு பேத்து எங்களை வியாபாரங்களை நாங்கள் மேற்கொள்வோம். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளையும் பரக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் பெரும்பாலும் ஒரு கவலையான விடயம் என்னவென்று கேட்டால், எங்களோட வாலிபர்கள் நேரத்துக்கு தூங்குவதில்லை,
ஃபுட்சல்களில் போய் பார்த்தால் 12 மணி 1 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஆங்காங்கே இருக்கின்ற ஹோட்டல்களை பார்த்தா அங்கேயும் இருப்பாங்க, களியாட்டங்களில் இருப்பாங்க, நண்பர்களோடு சேர்ந்து விளையாடி கொண்டு இருப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த தூங்காததன் விளைவு என்ன தெரியுமா? அது பெரும் ஒரு ஆபத்து, உடலுக்கு பெரும் நோய்களை கொண்டு வரும். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய உடம்புல ஒரு அமெரிக்க ஆய்வு ஒன்று சொல்கின்றது, எங்களுடைய உடம்புல ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கிறான். அந்த சுரப்பியை பொறுத்த வரைக்கும் அது இரவு நேரத்தில் நாங்கள் தூங்குகிற நேரத்தில் தான், கும் இருட்டில், அந்த இரவு இருட்டு இருக்க வேண்டும், அந்த கும் இருட்டில் தூங்குகின்ற நேரத்தில் தான் அந்த சுரப்பி சுரக்குமாம். அந்த சுரப்பி சுரக்காவிட்டால் என்ன பெரிய வைத்தியத்தை காட்டினாலும், என்னதான் விட்டமின்களை குடித்தாலும் வேறு எந்த ஒன்றாலையும் அந்த சுரப்பியை சுரக்க வைக்க முடியாது. அவர்கள் என்ன தெரியுமா சொல்கின்றார்கள்? இந்த சுரப்பி உடம்புல சுரக்காததன் காரணமாக நாளடைவில் அது கேன்சர் நோயாக மாறுகின்றது என்ற ஒரு ஆச்சரியமான தகவல் எங்களுக்கு தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, எனவே இரவில் நேரத்தோடு நாங்கள் தூங்க வேண்டும். அதே போன்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடுத்திருக்கின்றார்கள். மஹரிபுக்கு பிறகு தூங்குவதையும் இஷா தொழுகைக்கு பிறகு முழித்துக் கொண்டிருப்பதை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடுத்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் நேர காலத்தோடு 9 மணிக்கு 10க்கு போக வேண்டும் என்று சொன்னால் நேர காலத்தோடு நாங்கள் தூங்க வேண்டும். சுபஹ் தொழுகைக்கு நாங்கள் பள்ளிக்கு வர வேண்டும். அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்று நாங்கள் எங்களுடைய அந்த வேலையை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய தொழிலில் பரக்கத் செய்வான், எங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியை செய்வான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக நாங்கள் இருக்கிற இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், இஸ்லாமிய மாதங்களில் முதலாவதான மாதம் முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இது அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியமான மாதம், எல்லாம் கண்ணியமானதுதான். ஆனால் அல்லாஹு தஆலா இதை குறிப்பிட்டு கண்ணியப்படுத்துகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு சுன்னாதான் என்ன, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டு முடித்துக் கொள்ளலாம் ஆசைப்படுகின்றேன். இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது 9வது நாள் நோக்கின்ற நோன்பு, இது முக்கியமான சுன்னத்தான நோன்பு. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் முஹர்ரம் மாதத்துடைய இந்த 10வது நாள் நோன்பு நோக்கின்றாரோ அவர் செய்த முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நான் நினைக்கின்றேன், இலங்கையில் அந்த பிறைப்படி வருகின்ற வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 9வது 10வது நாள் வருகின்றது. எனவே நாங்கள் தயாராக வேண்டும். இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெண்களையும் நாங்கள் ஆசையூட்டி அவர்களையும் தயார்படுத்த வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹுடைய அருளை பெற்று எங்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இஸ்லாம் என்னென்ன வழிகாட்டுதல்களை காட்டித் தருகின்றதோ அந்த வழிகாட்டுதல்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.